இந்தியன் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் ஒரு ப்ரொடெக்டடான காட்டு பகுதிக்குள்ள, அதாவது ரொம்பவுமே ஆபத்தான மிருகங்கள் இருக்குது, இயற்கை வந்து எப்பனாலும் சீற்றமா இருக்கும், லேண்ட்ஸ்லைட் வரும், இந்த மாதிரி ஒரு ஆபத்தான பகுதிக்குள்ள ரொம்ப ரேண்டமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ், சாதாரண மனிதர்கள் இதுக்குள்ள போக கூட கூடாது, போலீஸ்க்கே இதுக்குள்ள போகிறதுக்கு பெர்மிஷன் இல்ல. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் உள்ள போறப்போ திடீர்னு காட்டுக்கு நடுவுல நல்ல மழை சத்தத்துக்கு நடுவுல தண்ணி ஓடிட்டு இருக்குது. எப்போ எந்த பாறை உருளுன்னு தெரியாது. இதுக்கு நடுவுல அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காட்சியை பார்க்கறாங்க. ஒரு இயற்கையான குகை, பல மில்லியன் வருஷம் பழமையான ஒரு குகை. ஆனா அந்த குகை கிட்ட பாத்தீங்கன்னா துணியெல்லாம் காய போட்டுருக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வீடியோவை நீங்க பல வருஷத்துக்கு மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருந்தது. என்ன மாதிரி ஏதாவது சாமியார் இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க? நோ. திருட? நோ. உள்ள இருக்கிறது ஒரு ரஷ்யன் விமன். 40 வயசான நினா குட்டினா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரஷ்யன் விமன் தனியா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட 2 குழந்தைங்க, பிரேமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட 6.5 வயசு மகளும், அமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட 4 வயசு மகளும் 3 பேரும் இந்த குகைக்குள்ள 2025ல நம்ம எல்லாருமே ஏஐ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். யூடியூப் எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கலா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரஷ்யாவை சார்ந்த இந்த பெண் இந்தியால 2 பெண் குழந்தைங்களோட ஒரு காட்டுக்குள்ள, அதுவும் அடர்ந்த காடு, சுத்தி சுத்தி கிங் கோப்ரா சுத்திட்டு இருக்குங்கிறாங்க. உள்ளுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் இருக்குங்கிறாங்க. சுத்தமா இங்க இருக்கிறது பாதுகாப்பே கிடையாது. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸே உள்ளுக்குள்ள போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இந்த பெண் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க உள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த குகைக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறதே வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க இந்தியாலே இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்குது? ஏகப்பட்ட கேள்விகள் இந்த கேஸ்ல இருந்து நம்மளுக்கு எந்திரிக்குது. இன்னைக்கு வீடியோல அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குகைக்குள்ள என்ன இருந்துச்சு, இவங்க யாரை உள்ளுக்குள்ள கும்பிட்டு இருந்தாங்க, 2 பெண் குழந்தைங்க யாரு, ஏன் இவங்க இந்த காட்டுக்குள்ள இருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்துல சிம்பிளா வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போனா தான் யூடியூப் உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் இந்த கண்டென்ட் கரெக்டா வந்து சேர்க்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நடக்குதுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னேன்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம தீர்த்தா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து கோகர்னால இருக்குது. கோகர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய சிவன் வந்து கடல் கிட்ட வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதுதான் கோகர்னா, கோவா கிட்ட இருக்குது. கோவாக்கு போகிற வழியில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஸ்பிரிச்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து சிவன் கோவிலுக்கு போயிருப்பாங்க. அண்ட் இந்த கோகர்னாங்கிற இடம் சாதாரண இடம் கிடையாதுங்க. இது ஒரு நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இது பின்னாடி இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராவணன் வந்து இந்த கோகர்னால இந்த ராமதீர்த்தா ஹில்ஸ் கிட்ட தான் வந்து ராவணன், ஓகேவா, ஸோ இலங்கையோட மன்னன் ராவணன் வந்து இங்கே பயங்கரமா தியானம் இருந்ததாகவும், அண்ட் சிவனை வந்து இங்கே தான் ராவணன் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ராவணன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ராமரும் வந்து ராவணனை தேடி போறப்போ இங்க இருக்கிற சிவனை வந்து கும்பிட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்க இருக்கிற சிவன் ஆட்டோமேட்டிக்காவே இங்க உருவாகி இருக்காங்க. சுயம்பு, ரொம்ப வருஷமாவே இங்க சிவன் இருக்காரு, இவர் எங்க இருந்துமே உருவாகல, எங்க இருந்து கொண்டு வரப்படல, இங்கே தான் இருக்காருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்த வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, கோகர்னாங்கிற ஒரு இடத்துல இந்த ராமதீர்த்தா ஹில்ஸ் இந்த ஏரியால வந்து நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம ஊர்ல திருவண்ணாமலை அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன நம்புறாங்க, இங்க தான் வந்து ராவணன் வந்து சிவனை கும்பிட்டு வரம் வாங்கினது இங்க தான், ராமர் வந்து சிவனை கும்பிட்டது இங்க தான், சிவன் இங்க தான் எப்பவுமே இருக்காருங்கிற இவ்வளவு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் கோகர்னால தான் இது எல்லாமே நடக்குது. இந்த கோகர்னால இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள காட்டுக்குள்ள போனோம்னா ராமதீர்த்தா ஹில்ஸ் இருக்குது. இந்த ஹில்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப டென்ஸான அடர்ந்த காடு பகுதி அண்ட் நிறைய கிங் கோப்ராஸ் ஈஸியா பார்க்கக்கூடிய பகுதி, ஓகேவா. இந்த இடத்துக்குள்ள தான் வந்து ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் இவங்களை பார்த்த உடனே போலீஸ் அலர்ட் பண்றாங்க, ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து அலர்ட் பண்ணி முதல்ல இவங்க கிட்ட கேட்கறாங்க, யார் நீங்கன்னு கேட்ட உடனே ஃபைனலி அங்க இருந்து குரல் வருது, இந்த மாதிரி 3 பேர் இருக்கும் அப்படிங்கறத சொன்ன உடனே, கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை வந்து காப்பாத்த வந்திருக்கோம். உள்ள இருக்கிற குரல் சொல்லுது, எனக்கு எதுக்கு காப்பாத்தணும், என்ன யாரு காப்பாத்துறதுக்கு, நான் நல்லா தானே இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், இங்க இருக்க எந்த பிரச்சனையுமே இல்ல, நானும் என்னோட மகள்களும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற நினா குட்டினா சொல்றாங்க. பருவலுக்கு இங்க இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, இல்லங்க நீங்க வாங்க, இந்த இடத்துல வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது, நிறைய பாம்புகள் இருக்குது, அண்ட் இப்ப மழை பெய்யறதுனால லேண்ட்ஸ்லைடு எப்பனாலும் அடிச்சுட்டு போகும். கர்நாடகால நம்மளுக்கு ஈஸியா தெரியும், போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளே நம்ம சேனல்ல பேசியிருக்கோம், லேண்ட்ஸ்லைடு அந்த ரோட்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு ட்ரக்கை வந்து கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு போயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ இந்த சைட்ல வந்து லேண்ட்ஸ்லைட் ப்ரோன், ஓகே, ரொம்ப ஆபத்தான பகுதி, நீங்க வாங்க, இதுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது, வாங்க அப்படின்னு உடனே ரொம்ப நேரம் அவங்க யோசிச்சுக்கிட்டு ஃபைனலி அக்ரி பண்ணி வர்றாங்க. வந்த உடனே கிட்ட இருக்கிற ஒரு ஆசிரமத்துல இந்த ரஷ்யன் விமன் நினா குட்டினா 40 வயசு ஆகுது அவங்களுக்கு, அவங்க அப்புறம் பிரேமா அப்படிங்கிற 6.5 வயசு குழந்தை அண்ட் அம்மா அப்படிங்கிற 4 வயசு குழந்தை எல்லாருமே வந்து கிட்ட இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு மூவ் பண்ணப்படுறாங்க. இப்போ இந்த கேவை உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 2 பேர் படுக்கக்கூடிய சைஸ் தான் இருக்குது. சின்ன கேவ், ஒன்னும் பெரிய டீப்பான கேவ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன கேவ். இந்த குகை
குகைக்குள்ள பாத்தீங்கன்னா தரையில எதுவுமே வந்து பெட் ஒரு ஹைட் எதுவுமே கிடையாது. காட்டுக்குள்ள அப்படியே மண்ணோட மண்ணா தரை இருக்குது. அண்ட் இது கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாமி சிலையை வச்சிருக்காங்க. மேல வந்து ஒரு சாமி படம் வச்சிருக்காங்க. அண்ட் ரஷ்யன் புக்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது ஹிந்துயிசம் பத்தின ரஷ்யன் புக்ஸ், ரஷ்யன் லாங்குவேஜ்ல, ஆனா ஹிந்துயிசம் பத்தின புக்ஸ் வந்து அவங்கள சுத்தி நிறைய இருக்குது. அப்புறம் நேச்சுரல் லைட் வர்றதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. பிளஸ் ஒரே ஒரு ஃபிளாஷ் லைட், இதுதான் உள்ளுக்குள்ள இருக்குது. அதான் இப்ப சாப்பாடுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி நிறைய கப் நூடுல்ஸ் இருக்குது. அப்புறம் எப்பவாவது கோகர்ணா மெயின் அந்த கோவில் கிட்ட போயிட்டு வரப்போ இருக்கக்கூடிய 1-2 சாப்பாடு பொருட்கள் இருக்குது. அவ்வளவுதான். இந்த ரிசோர்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள 2025ல இந்த அம்மா வந்து 2 பெண் குழந்தைங்களை 2 மாசமா வச்சு வளர்த்திருக்காங்க. 2 மாசமா? அதான் நான் அதுக்கு முன்னாடி அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ நான் இவங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். நினா குட்டினா அப்படிங்கிற இவங்க வந்து இந்தியாவுக்கு 2016 காலகட்டத்தில், தட் இஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அகோ வந்து ஒரு பிசினஸ் வீசால கோவாவுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து வீசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அக்டோபர் 2016 வந்திருக்காங்க. அண்ட் 2017 ஏப்ரல் 17th வந்து இவங்களுக்கு வீசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து ஆனால் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்காங்க இந்தியாவில். பட் ஒரு வழியாக கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவங்க நேபாள் போயிடுறாங்க. நேபாள் போயிட்டு ஏன்னா வீசா வந்து வெளியே போகலைன்னா கவர்மெண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிரும். ஏன்பா உனக்கு ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க கரெக்டாக ஃபாரினர், நீங்கள் இந்தியாவுக்குள்ள இவ்வளோ நாளுக்குள்ள தான் வரணும்னா இவ்வளோ நாளுக்குள்ள தான் இருக்கணும். நம்ம இப்போ ட்ரம்பை பற்றி பேசுகிறோம்ல, இந்தியன்ஸ் வந்து ஓவர் ஸ்டே பண்ணிட்டாங்க, நாங்கள் வெளியே அனுப்பிச்சிருவோம், அரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியாவிலேயும் அதே ரூல்ஸ் தான். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க உள்ள வந்தாங்கன்னா சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணும், எக்ஸ்ட்ராவெல்லாம் இருக்காதாங்கிறதா ரூல்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாளுக்கு எக்ஸிட் ஆயிருக்காங்க, இந்தியாவுக்கு எக்ஸிட் ஆகிட்டாங்க. பட் நேபாளிலேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு இல்லீகலாக உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. எப்போ? 2017, which is 8 years ago. 2017ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க இந்தியால இல்லீகலா இருந்திருக்காங்க. இந்தியாலே 2 குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. 6.5 வயசான பிரேமாவும் சரி, 4 வயசான அம்மாவும் சரி இந்தியால பிறந்த குழந்தைங்க. ஓகேவா? இவங்க வந்து ரஷ்யன் குழந்தைங்க கிடையாது, ஆனா இந்தியன் குழந்தைங்களும் கிடையாது. புரியல? இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 2 குழந்தைங்களும் இந்தியால பிறந்தாலும் இந்தியாவோட சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இல்லீகலா இந்தியால ஸ்டே பண்றவங்க இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நினா குட்டினா அப்படிங்கிற இந்த ரஷ்யன் பெண் வந்து இந்தியால ஸ்டே பண்ணிருக்காங்கல்ல, இவங்களோட வீசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ட்ரம்போட மொழியில சொல்லணும், ஒரு ஏலியன், இந்தியால இருக்கக்கூடாத ஒருத்தங்க. கரெக்டா? ஏன்னா வீசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இந்தியால அந்த எக்ஸ்பயர் ஆன டயத்துல, அவங்க இந்தியால இருக்கக்கூடாத இல்லீகலா இந்தியால இருந்த டயத்துல 2 குழந்தைங்க பிறந்ததுனால இந்திய சட்டம் வந்து அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்காது. அவங்க இந்தியால பிறந்ததுனால ரஷ்யால பிறக்கலங்கிறதுனால ரஷ்யன் கவர்மெண்ட் அவங்களுக்கு ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் கொடுக்காது. யார்? இந்த 2 பெண் குழந்தைங்களுக்கு. சோ இப்போ இனிமே நம்ம வந்து என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 கண்ட்ரியோட ரூல்ஸும் தெளிவா இருக்குது. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க இங்க வந்து எப்படி அவங்க இல்லீகலா இருக்காங்களோ, அந்த ரஷ்யன் பெண் வந்து ரஷ்யால இருந்து வெளியில இல்லீகலா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வீசா வந்து ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் கரெக்டா இவங்க திருப்பி போயிடுவாங்கன்னு அங்கேயுமே வந்து அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எம்பசில இருந்துகிட்டு அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணலன்னு தான் மீடியாலலாம் நம்மளால பார்க்க முடியுது. இனிமே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க வந்து அப்பா எங்க இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவங்க இன்னும் பதில் சொல்லல. அவங்க வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது அவங்களோட பிரைவசி, நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இங்க மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இருக்குது, எனக்கு ஒரு சோல் இருக்குது, எனக்கு வந்து இங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ட் ஆகுது, அதனால நான் இங்க இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. இவங்க உண்மையிலே இதை தான் சொல்றாங்களா, இல்ல வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு மிகப்பெரிய நாட்டுல வந்து ஏதாவது ஒரு அந்த நாட்டுல இருந்துகிட்டு தப்பிச்சிங்க வந்தவங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? இங்க இருக்கிற போலீஸ் எல்லா ஆங்கிளையும் கேட்க தான் செய்வாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இப்படி ஒருத்தங்க சந்தேகப்படக்கூடாது, பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க, அதெல்லாம் நம்ம யோசிச்சாலும் சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி போலீஸ் எல்லா ஆங்கிளையும் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் திஸ் மெசேஜ் இஸ் பீங் டாக்ட் அபவுட் எவ்ரிவேர். அவங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச மெசேஜ், அந்த மெசேஜை வந்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த இங்கிலீஷ்ல நான் சொல்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அதாவது காப்பாற்றி வந்து அவங்கள வந்து முதல்ல இங்க வைக்கிறாங்க, ஒரு ஆசிரமத்தில் வைக்கிறாங்க. ஆசிரமத்துல இருந்து விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கொண்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, and we were placed in a prison without sky. நாங்க வந்து காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜெயிலுக்குள்ள, வானம் இல்லாத ஒரு ஜெயிலுக்குள்ள, புல் இல்லாத ஒரு ஜெயிலுக்குள்ள, without grass, without waterfall, அருவி இல்லாத ஒரு ஜெயிலுக்குள்ள, with an icy hard floor on which we now sleep. ஒரு ஹார்டான தரைய, அதாவது மண் தரை கிடையாது, ஒரு கான்கிரீட் தரை, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம கீழே இருக்குல்ல, அதை தான் சொல்றாங்க. அண்ட் எங்களை வந்து தரையில இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஹார்ட் தரையெல்லாம் கொடுத்துக்கிட்டு எங்களை காட்டுக்குள்ள இருந்த பாம்பு கிட்ட இருந்தும் மழை கிட்ட இருந்தும் காப்பாத்துறோங்கிறாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ சாலிட் நாலேஜ் பேஸ்ட் ஆன் மெனி இயர்ஸ் ஆஃப் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிவிங் இன் த ஜங்கிள். நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து காட்டுக்குள்ள வாழ்றதோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்டர் த ஓப்பன் ஸ்கை, வானத்தை பார்த்து இந்த ஹார்மனி வித் நேச்சர், இயற்கையோட வாழ்றதுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நாட் ஒன்ஸ் இன் அவர் என்டையர் லைஃப் தட் டிட் a snake even harm us. இத்தனை வருஷம் நான் காட்டுக்குள்ள இருந்திருக்கேன், எனக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனா இவ்வளோ வருஷம் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பாம்பு கூட எங்களை பயமுறுத்தினது கிடையாது, எங்களை வந்து தாக்குனதும் கிடையாது, எங்களை காயப்படுத்தினதே கிடையாது. எந்த பாம்பும், ஒரு அனிமல் எங்களை தாக்குனது கிடையாது, ஒரு அனிமல் கூட எங்களை அட்டாக் பண்ணது கிடையாது. இத்தனை வருஷம் நாங்க வந்து பயந்தது மனிதர்களை பார்த்து தான்.
இந்த அனிமல்ஸையோ இங்க இருக்கிற பாம்பையோ இல்லை இங்க இருக்கிற மழையவோ பார்த்து கிடையாது. ரெயின் இஸ் த பெஸ்ட் திங் தட் நேச்சர் கிவ்ஸ் அஸ். மழை தான் வந்து இயற்கை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கிறதுலே புனிதமான ஒரு விஷயம். லிவிங் இன் த ரெயின், ஹேவிங் அ கம்ஃபர்டபுள் பிளேஸ் இஸ் அ கிரேட் ஜாய் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த். காட்டுக்குள்ள இந்த மாதிரி மழையோட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தையும் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. ஒன்ஸ் அகெயின் ஈவில் ஹாஸ் ஒன். மறுபடியும் இங்க இருக்கிற தீய சக்தி தான் ஜெயிச்சிருச்சு. பட் வி சின்சியர்லி விஷ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அ குட் லைஃப். பட் நாங்க 3 பேர் நாங்கள் மனசார உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை விஷ் பண்ணுறோம். நீங்கள் எல்லாருமே கைண்ட்னஸோட சுதந்திரத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு, எஸ்பெஷலி குறுகிய புத்தி கொண்ட அரசாங்க அதிகாரிகள் கிட்டே இருந்து நீங்கள் எல்லாருமே பத்திரமா இருக்கணும்னு அண்ட் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் அவங்களை காப்பாற்றி கொண்டு வந்தவங்களே அவங்க கொஞ்சம் இவங்களுக்கு என்ன தெரியுது, இவங்களுக்கு புரியலை நான் எவ்வளோ இயற்கையோட சந்தோஷமாக இருந்தேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக அங்கே இருக்கேன், அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இவங்க பாதிச்சு இங்கே பாம்பெல்லாம் எங்களெல்லாம் ஏதோ பண்ணிவிடுங்கிறாங்க. இட்ஸ் அ லாங் மெசேஜ். நான் மீதி உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே இருக்கிற பாம்புகள் தான் பாதிச்சிரும்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற பாம்புகளை விட இங்கே இருக்கிற மனுஷங்க தான் ஆபத்தாக இருக்காங்க. அண்ட் பாம்பு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு 30-40 வராது. இங்கே போலீஸ் ஒரே நேரத்தில் வந்தாங்களே அந்த மாதிரியே பாம்பு வரும்னு நினச்சிக்கிட்டாங்க. அதே சொல்கிறாங்க அவங்க. இங்கே போலீஸ் இப்படி கூட்டம் கூட்டமாக வர்றாங்களா அந்த மாதிரி பாம்பெல்லாம் வராது. இவங்கள பார்த்தா தான் பயமாக இருக்குது, அந்த பாம்பை பார்த்தா பயமா இல்லை எங்களுக்கு. அது எங்களை இத்தனை நாள் அங்கே காட்டுக்குள்ளே இருந்தப்போ மொத்தமே அது 3 தடவை 4 தடவை பார்த்துருப்போம். அதோட சீசனில் மட்டும் தான் அது வந்துட்டு போகுது. ஆக்சுவலாக இங்கே ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம வாசிக்கிறப்போ 2 மாதம் அவங்க காட்டுக்குள்ளே கண்டினியூஸாக இருக்காங்கிறத சொன்னாலும் அவங்க மெசேஜ் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப நாளாக காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்கன்னு தோணுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க காட்டுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா நிம்மதியா இருக்குது, இவங்க மனிதர்களோட வாழ்றதை விடன்னு அந்த பெண் சொல்றாங்க. அந்த குழந்தைங்களை மறுபடியும் ஊருக்குள்ள கூப்பிட்டுட்டு இங்க ஆசிரமமா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பெஷலி எல்லாம் கூப்பிட்டு போறப்போ அந்த குழந்தைங்க ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அதே ரிப்போர்ட்ல பார்க்க முடியுது. ஏன்னா அந்த குழந்தைங்க எலக்ட்ரிசிட்டியை பார்க்குறாங்க, அந்த குழந்தைங்க ஒரு ஏசியை ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃபை பார்க்குறப்ப அந்த குழந்தைங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸில் போட்டிருக்காங்க. பட் அவங்க அம்மா அது எல்லாத்துக்கும் கான்ட்ராடிக்ஷனாக இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே நீங்கள் பாம்புகள் கிட்டேருந்தும் இந்த அனிமல்ஸ் கிட்டேருந்தும் மழை கிட்டேருந்து தானே காப்பாற்றுறீங்க, இதுதான் நிம்மதியான வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு ரஷ்யாவில் இந்த மெசேஜாக அனுப்பிச்சதை அதையுமே நம்ம ரிப்போர்ட்டராக பார்க்க முடியுது. இது எப்படி மீடியாவுக்கு வந்துச்சுன்னு தெரியல, பட் அதுவுமே இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசி ஞாபகம் இருக்குது. கொடைக்கானலில் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு பெருசாக புரியலை. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு நிம்மதியாக, ஒரு பாட்டுக்கு அவர் இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னா வாழ்ந்துட்டு போகட்டுமேங்கிறதா எனக்கு ஒரு லாங் பீப்புள் சேஞ்ச் கரெக்டாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வி திங்க். யாருமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணலன்னா அவங்க நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா வாழ்ந்துட்டு போகட்டுமேனு ஒரு சைடு தோணினாலும், எனக்கு இவங்க எடுக்கிற சாய்ஸஸ் ஓகேன்னு தோணினாலும், அந்த குழந்தைங்க இருந்தாலும் ஒரு கிங் கோப்ரா சுத்துதுங்கிறாங்க, 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, பயமா இருக்குது, பத்திரமா இருந்துக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஓகேவா? ஸோ சம்வேர் இதுக்கும் நடுவில் மிடில் கிரவுண்ட் ஏதாவது இருந்துச்சுனால் அவங்களும் இயற்கையோட இருந்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க முடிஞ்சிச்சுனால் அதை கண்டிப்பாக பூர்த்தி செய்கிறது அரசாங்கத்துக்கு நல்லதாக இருக்கும். அரசாங்கம் இதை பண்ணிச்சுனா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அந்த குழந்தைங்க 2 பேருமே கண்டிப்பாக இந்தியன் கிடையாது. இப்போ இந்த 2 குழந்தைங்களுக்கும் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அவங்க இப்போ டிபோர்ட் பண்ணப்படுவாங்க. 3 பேருமே மறுபடியும் ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுவாங்க. ஆனால் அது அவங்களோட சொந்த செலவில் அனுப்பப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட காசும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு செலவு பண்ணாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்தியன் கவர்மெண்ட்டோட பொறுப்பு கிடையாது. டாக்ஸ் மணியை இதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட்டுமே இதுக்கு பெருசாக செலவு பண்ணணும்னு தோணலை. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம யார் யாருக்கெல்லாமோ அடைக்கலம் கொடுக்குறோம். இவங்க இந்தியாவிலே இருந்துட்டு போனால் நல்லா இருக்கு, அவங்க பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகிட்டு அவங்களை நிம்மதியாக விட்டுட்டு போகிறது பெட்டர்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஒருவேளை என் கையில் எல்லா பவரும் இருந்தால் நான் அதை தான் பண்ணுவேன். பட் இது மோஸ்ட்டாக இதை கேட்டு யோசிக்கிறது இல்லை, இதை கேட்டு யோசிக்கிறது அஃப்கோர்ஸ் அஃபீஷியல்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் இதை கேட்டு யோசிப்பாங்க, அவங்க வேறு டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ கைஸ், இதை மொத்தமாக வாசிக்கிறப்போ ஒரு மாதிரி சேடாக இருக்குது. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கை போகுதுங்கிற ஒரு சேட்னஸும் இருக்குது. அவங்க அந்த ஆபத்தான மிருகங்கள்கிட்டேருந்து எஸ்பெஷலி அந்த குழந்தைங்க அதான் சொல்கிறேன்ல, எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் அ சான்ஸ். கிங் கோப்ராஸ்க்கு நம்மள மாதிரி கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற திறன் கிடையாது. இது இவங்க நல்லவங்க, ஏதாவது ஒரு பயத்தில் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அது இன்னும் பெரிய சோகமாக இருக்கும்ல. ஸோ யா ஜஸ்ட் டான் அப்பார்ட். எனக்கு தெளிவாக எப்போவுமே டெசிஷன் எடுக்கிற ஒருத்தன், எனக்கு 100% இதில் ஒரு டெசிஷன் நான் யோசிக்கிறது அவங்கள பாதுகாப்பாக இந்த இடத்துக்குள்ளே வைக்க முடிஞ்சிட்டா கரெக்டாக இருக்கும்னு யோசிக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மதன் அவங்க என்னன்னாலும் சிட்டிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மதன் இவங்க கண்டிப்பாக ரஷ்யாவுக்கே திருப்பி அனுப்பிச்சி விடப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க இருக்கிற மாதிரியே விட்டுட்டு போயிடலாம் மதன், அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஈஸியாக என்ன ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் யா see you tomorrow. அடுத்து நான் எதை பற்றி பேசணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers MGs.